போட்டுக்கிட்டு கையில சூட் கேஸோட ரோபோட் பான் நடந்த ஹீரோக்கு ஆப்போசிட்ல வருவான். அப்ப ஹீரோவும் பெருசா எடுத்துக்காம அந்த எக்ஸிட் நம்பர் 8 கிராஸ் பண்ணி இவன் அந்த இடத்த விட்டு வெளியில போலாம் ட்ரை பண்ணா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதாவது ஹீரோ எந்த வழியில உள்ள வந்தாரோ, எந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்தாரோ அதே இடத்துக்கு தான் திரும்பி வரா. அதாவது அந்த எக்ஸிட் 8 அப்படி அந்த இடத்துக்கு தான் வரா. இவனுக்கு ஆப்போசிட்ல மறுபடியும் இந்த ஒயிட் ஷர்ட் போட்டவ வரப்பா நடந்து போயிட்டு இருக்கான். இதனால ஹீரோக்கா குழப்பம் தாங்கல. என்னடா அது வந்ததுக்கே திரும்பி வந்துட்டு சொல்லிட்டு அகைன் அந்த 8 எக்ஸிட் அப்படி அந்த வழியை பயன்படுத்தி வெளியில போலாம் ட்ரை பண்ணா எக்ஸிட் நம்பர் 0 இருக்கு. அதை கிராஸ் பண்ணி இவன் நடந்து போயிட்டு போது அகைன் 8 எக்ஸிட் அப்படி அந்த இடத்துக்கே திரும்பி வரான். இது மட்டும் இல்ல, மறுபடியும் ஒயிட் ஷர்ட் போட்ட அந்த ஆளை இவனை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருப்பான். அதுலயே இந்த ஸ்ட்ரேஞ்சர் கால ஷூ போட்டுப்பான். அந்த ஷூவோட சவுண்ட் ஒன்னு கேட்கும். ஆனா திடீர்னு அந்த சவுண்ட் நிக்கவும் ஏன் நின்றுச்சுன்னு திரும்பி பார்த்தா அந்த வெள்ளை சட்டக்கார சிரிச்சபடி இவனே பார்த்துட்டு இருப்பான். ஓதான் அவனை பார்த்த ஹீரோ பயந்துகிட்டே அந்த எக்ஸிட் 8 கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துருவான். ஆனா அப்படி வந்துட்டு இந்த இடத்த விட்டு வெளியில போலாம் ட்ரை பண்ணா அவனால முடியல. அகைன் எக்ஸிட் 8 அப்படி அந்த இடத்துக்கு தான் வரா. ஆப்போசிட்ல அந்த வெள்ளை சட்டக்காரனும் கையில சூட் கேஸோட வந்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தவன் என்னடா அது நடந்ததெல்லாம் திரும்ப நடக்குதுன்னு இந்த டைம் ஃபார்வர்ட்ல, அதாவது அந்த எக்ஸிட் 8 கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகாம ரிவர்ஸ்ல அப்படியே வந்ததுக்கே திரும்பி வரா. அங்க எக்ஸிட் 0 போட்டுக்கு அந்த அப்படி ரிவர்ஸ்ல இவன் திரும்பி வந்தாலும் திரும்ப எக்ஸிட் நம்பர் 8 அப்படி அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறான். நான் வழக்கம் போல அந்த வலசட்டக்காரன் அவனை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அப்ப ஐயோ நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு போலாம் நினைச்சுக்கிட்டு இவங்க எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அந்த பட்டன் எடுத்தா பக்கத்துல 2 டோர் இருக்கும். அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா முடியல. அதனால என்னடா இது 11 யோசிச்சுட்டு போதே. அப்பதான் அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிரேம் இருக்கும். அந்த பிரேம்ல சில இரும்புகள் இன்ஃபினிட்டியா, அதாவது 8ங்கிற வடிவுல திரும்ப ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம். அந்த போட்டோ பாக்குறான். ஒருவேளை இதே மாதிரியான ஒரு டைம் லூப்ல தான் நம்ம மாட்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்ப அதே டைம்ல அவன் பார்த்துட்டு இருக்கிற அந்த பிரேம்லயும் எக்ஸிட் 8 அப்படிங்கிற அந்த போர்ட்ல இருந்து ரத்தம் பொலன்னு ஊத்த ஆரம்பிக்க இவனை பார்த்து பயந்து அந்த எக்ஸிட் 8 கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகாம ரிவர்ஸ்ல அவன் திரும்பி எங்கிருந்து வந்தோம் அந்த இடத்துக்கே போறான். போற வழியில இந்த வல்லசட்டக்காரன் கையில ஏதோ ஒரு போனை வச்சு சில மாதிரி நோண்டிட்டு இருப்பான். அப்ப அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சுரங்க பாதையோட என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது அதுல எக்ஸிட் நம்பர் 1 போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த போர்ட்ல எக்ஸிட் 0 அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். பட் இப்ப திடீர்னு எக்ஸிட் நம்பர் 1 மாறி இருக்கு. அது ஏன் மாறிச்சுன்னு அவனுக்கும் புரியல, நமக்கு ஒன்னும் புரியல. அப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு போதா அந்த நம்பர் 1 போர்டுக்கு பக்கத்துலயே ரூல்ஸ் போர்டுன்னு இன்னொரு போர்டு இருக்கும். அதுல சில ரூல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அதுல என்ன போட்டுக்காட்டுனா இந்த சுரங்க பாதையை நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது அங்க முரணா, அதாவது ஸ்டேஞ்சா வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே நீங்க திரும்பி இந்த சுரங்க பாதையோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடணும். அதாவது இவன் நிக்கிற இந்த இடத்துக்கு திரும்பி வந்துடணும். ஆனா அப்படி ஒருவேளை நீங்க முரணான எந்த விஷயத்தையும் பார்க்கல, வித்தியாசமா எதையும் பார்க்கல, எல்லாம் நார்மலா இருக்குடா, எக்ஸிட் நம்பர் 8 நீங்க கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு.